ஞாத்திகளை கூப்பிட்டு எங்க அம்மாவை நீங்க பாத்துக்கணும்னு கையை பிடிச்சு கொடுத்தாளாம். எந்த அம்மாவை கொடுத்தாள்? வித்யாரண்யாள் நயனஜாம் முனுஷினிச்சமானாம். கதர்ல தாயார கூப்பிட்டு கொடுத்தாளா. கண்ணுங்க நீருமா கதிரைமலை நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லி நான் வந்துடுவேன் இந்த சமயம் சொன்னாளா. அப்ப கடைசியில அம்மா ஒண்ணு காட்டாளாம். என்ன காட்டான்னா, என் அப்பனே காலாகாலத்துல உன் பசி தெரிஞ்சு உன் முகம் பார்த்து நான் ஆகாரம் போட்டேனே, இன்னமே உனக்கு ஆறு ஆகாரம் போடுவான்னு அம்மா அழுதாளா. அப்ப ஆச்சாரியால் சொன்னாளா, அம்மா இது பர்யந்தம் ஒரு அம்மா எனக்கு அன்னம் போட்டே, இன்னமே பிக்ஷ போடுற ஸ்திரீகள்லாம் எனக்கு அம்மா நாளா, பிக்ஷாப்பிரதா மாத்தரா நாளா, பிக்ஷ போடுறவாள்லாம் தயார்னு சொல்லி ஆச்சாரியால் இப்படி பரப்பிட்டு போனான்னு ஆச்சாரியாளுடைய சரித்திரத்துல போய் சொல்லியிருக்கு. 32 வயசு 16 வயசோட பாஷ்யம் பண்ணினாள். ஒரு 16 வருஷம் பூலோகத்துல சஞ்சாரம் பண்ணி இன்னைக்கும் அத்வைதம் வேதாந்தம்னு அப்படி ஆச்சாரியாளுடைய ஒரு மதம்னு அப்படி உலகம் மூக்க அதை ஸ்வீகரிக்க முடியா பண்ணிட்டு போட்டாள். பரமேஸ்வரனே ஞானமிச்சேன் மகேஸ்வராதுன்னு ஞானப்பிரதாத்தா பரமேஸ்வரன் அப்படி பண்ணின ஆச்சாரியாள் ஆபத்துல எல்லாரும் கை விட்டு விடுவாளுங்கிறத காட்டினாள். இல்லவனா அவளுக்கு அவளை முதல்ல பிடிக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எல்லாரும் கை விட்டு விடுவாள். ஜாக்கிரதே தெய்வ பலம் தான் பலம் என்பதை காட்டுறதுக்காக அப்படி பண்ணினாள்.